Hello guys, let's make the world famous Hyderabadi chicken biryani. First marination பார்த்துடலாம். ஒரு பவுலில் 250 கிராம்ஸ் சிக்கன், 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட், 2 green chilli, ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 டீஸ்பூன் கீ, ஹாஃப் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் கர்ட், ஒரு கப் போல் பிரிஸ்டா நான் ஆட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட இருக்குது, அதனால நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட இல்லைன்னா 2 பல்லாரி பெரிய வெங்காயத்தை நல்லா ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கப்பில் நல்லா அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் 6 கப் எடுத்திருக்கேன். அதில் 1 பே லீஃப், 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 3 பட்டை, 1 டீஸ்பூன் சஹிஜீரா, ஒரு கை ஃபுல்லாக மின்ட் லீஃபும் கொரியாண்டர் லீஃபும் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ்க்கு நான் பாஸ்மதி ரைஸை சோக் பண்ணி வச்சுருக்கேன். இது தண்ணி லைட்டாக கொதி வந்ததும் அரிசியை சேர்த்துடலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்திங்கன்னா அரிசி உடஞ்சி போயிடும். அதனால் லைட்டாக கொதி வரப்பவே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 8 மினிட்ஸ்க்கு கொதி வர வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணியிலேருந்து ரைஸை நல்லா செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் அரிசியை உடச்சி பார்த்தீங்கன்னா 2 இந்த மாதிரி வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். ஒரு 60 to 70% குக்காக இருக்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ குக்கான ரைஸை வாட்டர் இல்லாமல் ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஓவர் நைட் க்ளீனேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ண ஆயிலை யூஸ் பண்ணிக்கோங்க. மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் போல் வாட்டரை அந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பிரிஸ்டா பொடிச்சு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருந்தீங்கன்னா பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். அப்படியே ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா ஆயிலிருந்து செப்பரேட் ஆகி வந்துருச்சு. சிக்கனும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. ஆல்ரெடி ஹாஃப் குக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை இது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் ரைஸ் எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம ரைஸ் குக் பண்ண வாட்டரை ஹாஃப் கப் அதுக்கு மேலே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பிரிஸ்டா, கொஞ்சம் மல்லித்தலை, புதினா எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சாஃப்ரான் வாட்டர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சாஃப்ரானை மில்கில் கூட சோக் பண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி அப்படியே ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி தம் போட போகிறோம். மினிமம் ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு தம் போடுங்க. சில டைம் 40 மினிட்ஸ் வரைக்கும் தேவைப்படும். எனக்கு 30 மினிட்ஸ் தான் ஆச்சு. ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. ரைஸ் பர்ஃபெக்டாக குக் ஆயிருக்கு. சிக்கன் கூட ரொம்பவே பஞ்சாக வந்துருந்துச்சுங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட கேமராவில் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிட்டு இருந்திருக்கு. நான் அதை கவனிக்கல. ஐ எம் ஸோ சாரி. இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குது